எண்ணினிய ஏகதா மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய ராஜகணபதியின் அன்பான படைப்பு 5 ஆர்டிகல்ஸ் கண்டு மகிழவும். Oh baby, I feel like flying, flying up, 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 up in the air. இவர்தான் சாய் கிருஷ்ணன். ஓடிட்டரான்னு ஓடிட்டே இருக்காரு. இவரு ஓடிட்டரா வரா மாட்டாரா? எல்லாத்தையும் சாப்பிடுறா. ஐயா இதை நக்க மறந்துட்டீங்க. எல்லாரோட சாப்பாடையும் உரிமையோட சாப்பிட்றானே, இவன் தான் ராமன். சீச்சி, சாப்பாட்டு ராமன். பாஸ், இது ஏன் வண்டி? நான் அப்பவே நினைச்சேன், சைக்கிளுக்கு ஏன் நம்ம ஹெல்மெட் மாட்டுறோன்னு. பைக்குக்கும் சைக்கிளுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கானே, இவன் தான் கணேஷ். மச்சி ஃபிகர் டேலி ஆக மாட்டீங்க. ப்ராப்பர் டேலி பண்றேன். இர்ஃபான், ஃபிகர் டேலி பண்ற லட்சணத்தை நீங்களே பாருங்களேன். என்னடா பண்ண போற? Good evening, friends. Today I request Mr. C.A. Vishwa Vijayan to deliver his presidential address. A very good evening to one and all present here. எனக்கும் இந்த மாதிரி சிஏ ஆகி எல்லாரையும் அட்ரஸ் பண்ணணும் ஒரு நாள் ஆசை. நான் தான் விஸ்வா. இவங்க தான் என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் 5 பேருக்குள்ளேயும் ஒரு ஒத்துமை இருக்குது. நாங்கள் யாரும் இன்னும் சிஏ பாஸ் பண்ணலை. இன்னும் 2 வாரத்தில் என்னோடய ரிசல்ட் வருது. நான் பாஸ் பண்ணுறோன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு வாழவே பிடிக்கல. லான்ல ட்ரை பண்றா மச்சி போனாங்க வர மச்சி அந்த நம்பர் தான் மச்சி. ஏய் யாரோ பொண்ணு பேசு. ஏய் எடுக்கலடா. எங்கேஜ் தாவே இருக்கா? எடுக்கலையா? எங்கேஜ்
இன்னைக்கு நியூ இயர். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. ஆனால் என்னால் அது முடியல. இன்னும் 2 வாரத்தில் என்னோட ரிசல்ட் என்ன வந்துடும். நான் கண்டிப்பாக பாஸ் பண்ண போகிறதில்ல. பல்லாயிரக்கணக்கான பசங்க போல நானும் இந்த ஃபேஸ்புக்கு ஒரு அடிக்ட். 24 மணி நேரம் ஒரு நாள்னா அதில் 12 மணி நேரம் எனக்கு ஃபேஸ்புக். காஸ்டிங்ல 40 ரூபா, நாங்களாம் அவ்வளோ வாங்கலடா, டோட்டலா 100 ரூபா. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்டா. நாலு டீ ஒரு சுக்கு காப்பி. பார்த்துருக்காங்க ஜி அப்ளிகேஷன். இந்தப்பா அது வந்துருக்கா. இன்னொன்னு யாருப்பா? சுக்கு காப்பி யாரு கேட்டீங்க? விஸ்வா கிடையாது. விஸ்வா தான் இல்லையாடா. சரி அவர் சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சு. சரி உங்க ரிசல்ட் என்ன ஆச்சு? போய் போச்சு. என்ன மே இல்லைன்னா நவம்பர் இல்லைன்னா மேன்னு வந்துட்டே இருக்கோம். திரும்ப வருவோம்ல. ஏண்டா உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையாடாடி? என் டீ பேலன்ஸ் தான் கொடுக்கலன்னு கிளியர் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் டீயும் எப்படா கிளியர் பண்ண போறீங்க? இந்த இதை முடிச்சாலும் என் டீ கடை ஆடிட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். நீங்கள் திருந்தவே மாட்டீங்களாடி. உன்னத்துக்கு லாய்க்கலாத பசங்க. ரொம்ப பேசாதடா. டீயை கொடுத்தோமா காசை வாங்கினோமா போயிட்டே. இது ஒன்றும் குறைச்சில்லடா. கிளியர் பண்ணுற வழியை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து கடைக்கு வாங்கடா. போங்கடா அடி. சார் வர சொல்லுங்க. ஆமாம் வர சொல்லுங்க. ரிசல்ட் என்ன ஆச்சு? வழக்கமான புட்டு நினைச்சேன். ஏன் புட்டுக்காது? படிக்க சொல்லும்போது படிக்கிறது கிடையாது. வேற யாரும் நாங்கள் பழிய போடுவீங்க? உங்க தப்பு தானே. நீங்க தான் படிக்கணும். நீங்க படிச்சாதான் நீங்க முன்னேற முடியும். ஒவ்வொருத்த கையிலையும் தான் இருக்கு அவன் வாழ்க்கை. அதுக்கு தானே உங்க அப்பா அம்மா தான் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்க அப்பா அம்மா காசுலேயே ஓட்டுவீங்க லைஃப்ல? உங்க டீ கடையிலேருந்து தெருப்புறத்துல வரைக்கும் எல்லாருமே திட்டுறாங்க. விஸ்வா பற்றி ஏதாவது விஸ்வா பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியல. நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். பட் நீங்க ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும். அவன் நிலைமை உங்க ஒவ்வொருத்தருக்கும் வரணுமா? சொல்லுங்க, யோசிங்க. நீங்க யோசிச்சு இனிமேல் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கு தான் இருக்கு உங்க வாழ்க்கை.
உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் அட்டம். இப்போ நீங்கள் பண்ணுறது தான் கடைசி தடவை. இதுக்கு மேலேயும் நீங்கள் படித்து முன்னேறதான் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே. என்னடா கொசுக்கள் தாங்கல சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு. ஏய் வா மச்சி, மணி 2 ஆயிடுச்சுடா. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போகிறோம் வரீங்களா? ரெப்ரசன்டேஷன் பேப்பர் அட்டாச்சியாடா? ஏய் இல்லடா, 2:30 மணிக்கு சுட சுட வடை போடுவாடா. அதை சாப்பிட்றது விட்டு என்னடா பண்ணுறீங்க நீங்க? நீ பெரிய வடை வேண்டாம், வாய மூடுறாங்க. அவர் என்னமோ கையில என்னமோ இருக்குன்றாங்க. என்னடா மச்சி அது? இருக்குண்டா கையில போட்டாங்க. ஏண்டா அவர் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சீரியஸா நம்மளெல்லாம் படிக்க சொன்னாரு. அதெல்லாம் விட்டு வேணா வடை சாப்பிட்டு போலாங்கிறேன். இவனா கையில என்னமோ இருக்குங்கிறேன். சாப்பாடுலாம் பிடிக்குடா, அது எனக்கு சீரியஸ்டா. டேய் படிச்சாதான்டா சாப்பாடு, அது இல்லைன்னா எப்படா சாப்பாடு? புரிஞ்சுக்கோங்கடா. இனிமேலாவது நல்லபடியா படிச்சு முன்னேறலாம்டா. ப்ளீஸ்டா இவாடா, இவன் நல்லா படிக்கலாம்டா. நானும் தாயா மச்சி முடி பண்றோம், விடிய விடிய பின்றோம்.